ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சைந்தவி, ஜிவியோட விவகாரத்து வந்து 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே பேசப்படுது. ஆனா 2 பேர்ட்ட இருந்து அதிகாரப்பூர்வமா எந்த முடிவுமே வரல. ஆனா இன்னைக்கு வந்து 2 பேருமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல இந்த மாதிரி நாங்க 2 பேரும் மன நிம்மதிக்காக ஒருத்தர் ஒருத்தர் புரிதலோட பிரிஞ்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க. அத பார்த்துட்டு இப்ப எல்லாருமே ட்ரெண்டிங்ல அவங்க 2 பேர பத்தி தான் பேசிட்டு வர்றாங்க. நம்ம சைந்தவி வந்து 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்தே ஜிவிய தெரியும் அப்படிங்கிறதாவும், அப்ப இருந்தே வந்து நாங்க லவ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க. 2 பேரும் வீட்டுக்கு தெரியாம அப்பல்லாம் வந்து நாங்க ஃபோன்ல பேசிக்கிருவோம். இந்த மாதிரி கடை ஓரத்துல இருக்கிற ஒரு கடையில இருந்து தான் வந்து ஜிவி வந்து எனக்கு கால் பண்ணுவாரு. அப்ப இருந்தே நாங்க 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்தே நாங்க லவ் பண்ணோம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதே மாரி இவங்க 2 பேருக்கும் திருமணமாகி ஒரு 7 வருடமா குழந்தை இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் பெண் குழந்தை ஒண்ணு பிறந்துச்சு 2 பேருக்கும். அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு 6 மாதமாவே 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும், ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைப்பாளரா இருந்தவர எந்த பிரச்சனையுமே இல்ல. அவர் எப்ப நடிக்க ஆரம்பிச்சாரோ, அதிலிருந்து வந்து நெறைய கருத்து வேறுபாடு 2 பேருக்குள்ளயும் ஆரம்பிச்சதாவும் சொல்றாங்க. ஜிவி வந்து படம் எடுக்க எப்ப ஆரம்பிச்சாரோ, அதிலிருந்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட நம்ம சைந்தவி வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவர் நடிக்கிற எல்லா படத்துலயுமே இப்ப முத்த காட்சியும், அதிகமான ஹீரோயின்ஸோட நெருக்கமா இருக்கிற மாரி காட்சியும் இருக்கிறதுனால, ஏற்கனவே சைந்தவி வந்து ஜீவிட்ட இந்த மாதிரி காட்சிகள் படத்துல வேணாம் அப்படின்னு சொன்னதாவும் கூறப்படுது. ஆனா எந்த வகையில இது உண்மைன்னு தெரியல. ஆனா இப்போது 2 பேருமே வந்து இந்த மாதிரி நாங்க பிரியறது எங்களோட மன நிம்மதிக்காக மட்டும் தான் நாங்க 2 பேரும் பிரியிறோம். 2 பேருமே முழு விருப்பத்தோட இந்த பிரிவ நாங்க எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து எல்லா ஃபேன்ஸும் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. தேவையில்லாம நெறைய கருத்துக்கள வந்து வெளியிட வேண்டாம் அப்படிங்கிற மாரி அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல வந்து பதிவிட்டுருக்காங்க. இது இப்போது வைரல் ஆகி வருது. இந்த மாதிரி சினிமா ரிலேட்டடா நெறையா நியூஸ் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.